வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். பிறந்தநாள் விழா காணும் மாண்புமிகு தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர், உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர், மாண்புமிகு அண்ணன், எங்கள் குடும்ப அண்ணன், வணக்கத்துக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு கழக பேச்சாளர்களின் சார்பில் எங்களின் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துவிட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரின் உண்மையான மனசாட்சி, தலைவர் கலைஞர் மீது மிகவும் அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடியவர். தலைவர் கலைஞர் விரும்புகிற தம்பிமார்களில், தலகர்த்தர்களில் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் முதன்மையானவர். இன்று நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழ் இனத்தின் நிரந்தர முதல்வர், 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், நமது குடும்பத் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்களின் உண்மையான மனசாட்சி, தலைவர் தளபதியினுடைய ராஜ விசுவாசி அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவில் அவரை வாழ்த்தி பேசுவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவரை வாழ்த்த வயதில்லை, அவரை வணங்க வேண்டும். நான் அவருக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில், அண்ணா உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் என்றுதான் நான் வாழ்த்து செய்தி அனுப்பினேன். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை பேசும் பொழுது, பிறந்த நாள் விழாவில் ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்த்தக்கூடியவர்கள் வயதிலே மிகவும் இளையவராக இருந்தாலும் கூட வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் என்று சொல்ல தேவையில்லை, நீங்கள் வாழ்த்தலாம். வாழ்த்துவதற்கு வயது முக்கியமில்லை, மனம் இருந்தால் போரும், வாழ்த்தலாம், மனதார வாழ்த்தலாம் என்று தலைவர் கலைஞர் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். உண்மையான அக்மார் கட்சிக்காரர் அண்ணன் ஏவா வேலு. அமைச்சராக யார் வேண்டுமென்றாலும் வரலாம், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான தகுதி இருக்கிறது. இவர் உண்மையான கட்சிக்காரர், அக்மார் கட்சிக்காரர், உணர்வுள்ள கட்சிக்காரர் என்று சொல்வார்கள். அப்படி அக்மார் கட்சிக்காரர், ஒரு உணர்வுள்ள கட்சிக்காரர். ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது எந்த நேரமாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், முதல் நபராக வந்து நிற்கக்கூடிய ஒரு உண்மையான இயக்கத்தின் தலகத்தர் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். தலைவர் கலைஞரிடத்தில் பல்வேறு முறை பாராட்டுகளை பெற்றவர் அண்ணன் ஏவா வேலு. அதேபோல்தான் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எத்தனையோ முறை அவரை மனதார பாராட்டியிருக்கிறார். அதிலும் சமீபத்தில் நமது மாண்புமிகு அமைச்சர், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எங்கள் குடும்ப தெய்வம் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் கலைஞர் என்னும் தாய் என்னோட புத்தகத்தை வெளியிட்டார். தலைவர் கலைஞர் குறித்து நூற்றுக்கணக்கான கவிஞர்கள், எழுத்தாளர்கள், அறிஞர் பெருமக்கள், கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைவர் கலைஞர் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆனால் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் அந்த புத்தகம் இருக்கிறதே, அந்த புத்தகத்திற்கு விலை மதிப்பே இல்லை. அது இன்னொரு நெஞ்சுக்கு நீதி. அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தலைவர் கலைஞர் என்னும் தாய் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறாரே, அது இன்னொரு நெஞ்சுக்கு நீதி. எனவே பேச்சாளர் மீது மிகவும் அன்பும் பாசமும் கொண்டவர், ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவர். ஒரு மனிதனுக்கு முக்கியம் மனிதாபிமானம். ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தலைவர் தளபதிக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு தலகர்த்தர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள். எத்தனையோ பொறுப்புகள் அவரை தேடி வந்தது, இது பலருக்கு தெரியாது. ஆனால் இன்று வரை அவர் மாவட்ட கழக செயலராகத்தான் இருக்கிறார். அவருடைய தகுதிக்கு இன்றைக்கு தலைவர் தளபதியோடு அந்த நிர்வாக பொறுப்பு இருக்க வேண்டும். அவருக்கு எத்தனையோ பொறுப்பு தேடி வந்தது. இருந்தாலும் தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்க வேண்டும். தொடர்ந்து தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பில்
அமர்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். இந்த இயக்கத்தின் எதிர்காலமாக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலத்தில் இயக்கத்தை வழிநடத்த வேண்டும், இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும். அதற்கு நான் ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு தொண்டனாகத்தான் இருக்க விரும்புகிறேனே தவிர பதவி எனக்கு முக்கியமில்லை என்று அந்த உணர்வோடு பணியாற்றக்கூடியவர் தான் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள். முதல் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்று குரல் கொடுத்ததில் ஒரு மிகப்பெரிய பங்கு பிறந்தநாள் விழா நாயகன் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு உண்டு. அவரை குறித்து பேச வேண்டுமென்றால் எவ்வளவோ பேசலாம். நான் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். என் குடும்ப தலைவர், என் குடும்ப தெய்வம் என்றே நான் சொல்வேன் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள். நான் மட்டும் இல்லை, எல்லா பேச்சாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவனுக்கு பிறந்தநாள் விழா. அண்ணா, உங்களை வாழ்த்தி பேசுவதற்கு எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு இமயம், தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற ஒரு தலகர்த்தர், தலைவர் தளபதியின் இதயம், தலைவர் தளபதியின் மனசாட்சி, அதைவிட தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி, தலைவர் தளபதியின் ராஜ விசுவாசி. இந்த வரலாறு எல்லோருக்கும் இருக்காது. தளபதி 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 என்று 24 மணி நேரமும் தலைவர் தளபதியை பூஜிக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு. உங்களுடைய பிறந்தநாள் விழாவில் தலைவர் கலைஞர் சொன்னது போல் வாழ்த்த மனம் இருக்கிறது. மனதார வாழ்த்துகிறேன் அண்ணா. வாழ்க பல்லாண்டு. எங்கள் அண்ணன் ஏவா வேலு வாழ்க பல்லாண்டு. அருணை மாநகரத்தின் அருணையாளர் அண்ணன் ஏவா வேலு வாழ்க பல்லாண்டு.